Assalamu alaikum. Hi all, welcome back to Rabia's Gold channel. மட்டன் லிவர் பெப்பர் மசாலா ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி தான் சேர்ப்பேன் எப்போவுமே. 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கணுன்னா 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து நான் 1 சேர்த்துருக்கேன். இது என்னோடய ஸ்டைலு. இப்படி செஞ்சால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அப்புறம் மட்டன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அண்ட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் மசாலாவே. இது நல்லா வந்துட்டு வதக்கி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் சேர்ப்பேன். நிறைய பேர் சேர்ப்பீங்களான்னு தெரில, பட் சேர்த்து பாருங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த மட்டன் ஈரலை சேர்த்துடலாம். நல்லா ஒரு பிரட்டிட்டு அதுக்கேற்ற உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி எப்பயும் போல் எவ்வளோ விசில் வைப்போமோ ஈரலுக்கு அவ்வளோ விசில் வைக்கலாம். நான் 5 to 6 விசில் வச்சேன், வெந்துருச்சு. அப்புறம் இந்த பெப்பர் மசாலாவுக்கு வந்து மேட்சிங் எப்போயுமே வந்துட்டு பூரி தான் நல்லாயிருக்கும். ஸோ பூரி வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். கோதுமையில் தான். எப்பயும் போல் பூரி மாவுக்கு கோதுமை அண்டு சால்ட்டு தண்ணி போட்டு நல்லா டைட்டாக வந்து பிணையணும். சப்பாத்திக்கு சாஃப்டாக இலக பிணையுவாங்க. அண்ட் பூரிக்கு வந்து நல்லா டைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் டைட்டாக பிணைஞ்சால் நல்லா நமக்கு வந்து ஃப்ளஃபியான ஒரு பூரி நம்மளுக்கு கிடைக்கும். 6 விசிலுக்கு அப்புறமா நான் குக்கரை திறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பெப்பரை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்மளோட ஈரல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனையாக ஈரல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து மாவு வந்து பிணைஞ்சிட்டு நான் ஃபுல்லாக வந்து அதை பிசைய மாட்டேன். ஒரு 80% பிசைஞ்சிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா அதை ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுக்கும் போது தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து அதை திருப்பியும் நீட் பண்ணி எடுப்பேன். ஸோ இப்போ பூரிக்கேற்ற பால் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு நிற்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ 2 பூரியாகவே சேர்த்து பெருசாக சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய சைஸில் போட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி மாவை வந்து டைட்டாக பிசைஞ்சனால எனக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்து பூரி கிடச்சிச்சு. நீங்களே பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ணி இங்கே டின்னரை சாப்பிட்டு முடித்தோம். அவ்வளோதான் காய்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். So meet you all in next video. Thank you. Bye bye. Subscribe for more videos. Rabia's Gold channel.